விக்ரம் பயங்கர டென்ஷனாக வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே கேட்குறாங்க விக்ரமோட அம்மா, "என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷை கூப்பிடுறாரு. "வாங்க மாமா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளேருந்து வராரு. வந்தவுடனே அடி என்ன அடிக்கிறாரு. "ஏண்டா உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிச்சா? ஏண்டா இப்படி அடிக்கிற மாப்பிள்ளையே?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா கேட்குறாங்க. "எனக்கெல்லாம் ஒன்றும் பைத்தியம் பிடிக்கலம்மா, உங்கள் மாப்பிள்ளைக்கு தான் பிடிச்சிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு இப்போ தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "சொல்லுடா என்னடா பண்ணாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை அவர் தான் அந்த பொம்பளையை வர வச்சு எல்லாமே பண்ணது தெரியுமா?" அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, வேதா கிட்ட கூட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாரு. அப்போது அவங்க அம்மா பார்க்குறாங்க, இதெல்லாம் எப்படிடா உண்மைன்னு நினைக்கிற, ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வேதா வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, அந்த லேடியும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷை கேட்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஆமாம், இவர் தான் அன்னைக்கு கிளினிக்கில் என்கிட்ட பேசி இதெல்லாம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விக்ரமோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ மாப்பிள்ளை தான் இவ்வளோ தப்பும் பண்ணதா, வேதா மேலே எந்த தப்புமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஐயோ, இந்த உண்மை கண்டிப்பாக உங்கள் அக்காவுக்கு தெரியவே கூடாது, அவள் வேற மாசமாக இருக்கா, தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது தெரியக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷனாக அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. ஐயோ, நம்ம பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா பார்க்குறாங்க. விக்ரம் கைலாஷ் பயப்படுறாரு. இனிமேல் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியலையே, நம்ம பொண்டாட்டியை நம்பி தான் நாம் இங்கே இருக்கிறோம், எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் அவள் என்ன முடிவு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. விக்ரமோட அப்பா யோசிக்கிறாரு, இவ்வளோ தப்பும் இவன் தான் பண்ணியிருக்கானா, வீட்டில் இருந்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வேதா மேலே படியை போட்டு வீட்டை விட்டே அனுப்பிட்டான், இவ்வளோ தப்பும் பண்ணிட்டு எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கைலாஷ் அப்படியே பார்க்குறாரு அவங்க ஒய்ஃபை.